என்னோட தம்பியோட ஹோட்டலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போயிருந்தேன். சாப்பிட்டதுக்கு பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு நாள் கூட என் தம்பி கடையில சாப்பிட்டதுக்கு பணம் தராம வந்ததே கிடையாது. பாருங்க, படுதா போட்டு வேலை செய்யறாரு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஏகப்பட்ட மழை வந்திருக்குது. என் தம்பி ஒரே ஆளா படுதாவும் போட்டுக்கிட்டு வர கஸ்டமருக்கு எல்லாருக்குமே கேட்ட டிஃபனையும் ரெடி பண்ணி தரணும். என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவும் பசி எடுத்துருச்சு. என் தம்பி கடைக்கு வந்த உடனே அவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என் தம்பி முன்ன போடுற பரோட்டா விட இப்ப போடுற பரோட்டா இன்னமும் சூப்பரா வந்திருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம். சோ பரோட்டாவோட டேஸ்ட், குழம்போட டேஸ்ட் எல்லாமே பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால என்னமோ தெரியல, என் தம்பி கொண்டு வர எல்லா பொருளையுமே வித்துட்டு தான் நான் கிளம்புவேன், மீதி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் என்னோட தம்பி கடைக்கு போயிட்டு நான் சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ, ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. என்னோட தம்பி ஹோட்டல் கடை மட்டும் நடத்தல, ஒரு கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் கேட்டரிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.